ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் டைட் லெக்சரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 2008-9 கேட்கப்பட்ட வினாக்கள். Growth, modernization, self-realization and social justice are the achieved objectives in வளர்ச்சி, நவீனமாதல், சுயசார்பு மற்றும் சமூக நீதி போன்ற நோக்கங்கள் டேஷ் ஒன்றிலிருந்து பெறப்பட்டன. ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். இவை அனைத்தும் என்பது சரியான விடை. என எஜுகேஷனல் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டம், ஸ்டேட் எஜுகேஷனல் சிஸ்டம் இந்த 3 நிலையிலிருந்து தான் எடுக்கப்பட்டன. தென் தி சாஃப்ட்வேர் அப்ரோச் இஸ் ரிலேட்டட் டு பிஹேவியர் சேஞ்ச். மென்பொருள் அணுகுமுறை என்பது நடத்தை மாற்றம். டீச்சிங் எய்ட்ஸ் ஹேவ் 3 category. They are visual, audio and audio visual or both. கற்பிக்கும் துணைக்கருவிகள் 3 வகைகளாகும். அவை பார்க்கும், கேட்கும் மற்றும் பார்த்தல் கேட்டல். Then MMPI, Minnesota Multiphasic Personality Inventory is an example for inventories. MMPI என்பது ஆளுமை பட்டியலில் ஒன்றுக்கு உதாரணமாகும். ஆளுமையை அளவிடும் முறையில் ஒன்று MMPI. மேலும் ஆத்வே மற்றும் மெக்கின்லே என்பவர்கள் மினோசோட்டா பல்கலைக்கழகத்தில் இவற்றை உருவாக்கினார்கள். அதிகபட்சமாக எத்தனை வினாக்கள் அல்லது ஆளுமை பட்டியல் இடம்பெறும் அப்படின்னா 550 550 ஐட்டம்ஸ், 550 இனங்கள் கொண்ட வினாக்களாக இருக்கும். தென் மெயின் ஷெட்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ், காலம்ஸ், கொஸ்டின்ஸ். முதன்மை வினா தொகுப்பில் பாடத் தலைப்புகள், நிரல்கள், வினாக்கள் இருக்கும். Who found the level of difficult of a test? Professor Human. ஒரு சோதனையின் கடினத்தன்மையின் நிலையை கண்டறிந்தவர் பேராசிரியர் ஹியூமன். Interview is generally associated with all of this, like job selection, counseling and assessment of personality. பொதுவாக எதனுடன் நேர்காணல் தொடர்பு கொண்டுள்ளது? வேலைக்கு தேர்ந்தெடுத்ததில் நேர்காணல் பயன்படுத்தப்படுகிறது, அறிவுரை பகிர்தல் மற்றும் ஆளுமை கணித்தல் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. தென் field observation is always an objective one. கள உற்றுநோக்கல் எப்பொழுதும் ஒரு நோக்கத்தில் ஒன்று, புறவய முறையில் கண்டறியக்கூடிய உளவியல் முறையாக கள உற்றுநோக்கலை நாம் பயன்படுத்துகிறோம்.